எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீலப்பாடி ராஜ் நகரில் ஒரு அழகான 3 BHK வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1500 சதுரடி இடத்துல ஒரு 1350 பில்டப் ஏரியாவாக கொடுத்து வீடு பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஃபினிஷ் ஆகலை. வீட்டோட போர்ட்டிகோ அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16க்கு 16 அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க. வெளியிலே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வெளியிலே கொடுத்துருக்காங்க. வீட்டோட தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு தொட்டி கொடுத்துருக்காங்க. வெளியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் கலருமே பார்த்தீங்கன்னா அழகாகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் தான் போட போகிறாங்க. வாங்க அடுத்து வீட்டோட ஹாலை பற்றி பார்க்கலாம். ஹால் சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹால் சைஸ் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22க்கு 16 அப்படின்ற அளவில் பெரிய அளவில் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வாங்க அடுத்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்க்கலாம். இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜன்னல் எடுத்து கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் போட போகிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு லாக்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் இன்டீரியர் ஒர்க்கு பண்ணலை. வாங்க அடுத்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பற்றி பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் லாஃப்ட்டு போட்டிருக்காங்க. இன்னும் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும். வித் அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து வீட்டோட 3வது பெட்ரூம் பார்க்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூமே கீழே வந்துடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கீழே கொடுத்து ஹால் கிச்சன் கொடுப்பாங்க. பட் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமே உங்களுக்கு கீழே வந்துடும். இது வீட்டோட போருங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மேற்கு பார்த்த மனையில் வந்து வடக்கு வாசல் திருப்பியிருக்காங்க. ஸோ போர் வந்து உங்களுக்கு இங்கே தான் வரும். வித் அட்டாச் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து வீட்டோட கிச்சன் பார்க்கலாம். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே எடுத்திருக்காங்க. இன்னும் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி மாடுலர் கிச்சன்லாம் போடுவாங்க இந்த வீட்டுக்கு. கிச்சன் வித் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீட்டை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நேரம் இருக்கும்போதெல்லாம் பார்த்துக்கலாம். Okay friends, thank you.